அன்று கௌதம முனிவரின் குடிலில் பொழுது புலவுவதற்கு முன்பு ஏற்பட்ட விபத்து இன்று பாகிரதிக்கு ஏற்பட்டுவிட்டது. நேரமும் காலமும் மனிதர்களும் தான் வேறு வேறு, சம்பவம் ஒன்றுதான். அகலிகையைப் போல தன் கணவனுக்கும் அந்நிய புருஷனுக்கும் வித்தியாசம் தெரியாத மனுஷி இல்லை பாகிரதி. கடங்கார பாவி, நீ நாசமா போக போற இன்று அவள் மனதார சபிக்கிறாள். இனிமேல் சபித்து பிரயோஜனமில்லை. சபித்ததினால் பாகிரதியின் கற்பு திரும்பி வந்துவிடவா போகிறது? மனிதர்களை முழுசாய் விழுங்கி எழுந்து நின்று ஏப்பம் விடுகிற ராட்சசனைப் போல் அந்த அறையின் நிலைப்படி தலையில் இடிக்க நின்று கொண்டிருக்கிறான் அந்தோணி. அவனுடைய 6 மாத வேட்கை இன்று தணிந்துவிட்டது. 6 மாதங்களுக்கு முன் கண்கள் நிறைய கனவுகளும் நெஞ்சு கொள்ளாத ஆசைகளுமாய் ரகுபதி குருக்களின் மனைவியாய் இந்த ஊரில் அடியெடுத்து வைத்த பாகிரதி நினைத்து கூட பார்த்திருக்க மாட்டாள் இப்படிப்பட்டதோர் இடியை. அந்தோணிசாமி தீர்மானிக்கிற, திட்டம் தீட்டுகிற எதுவும் இதுவரையில் நடக்காமல் போனதில்லை. அந்த சிறிய கிராமத்தில் 3 அடுக்கு மாடி வீடு அவனுடையது. விடிகாலை பொழுதில் கழுத்தில் சுண்டு விரல் பருமனுக்கு மைனர் செயினும் இடுப்பில் தோல் பெல்ட்டுமாய் அவன் திண்ணையில் உட்கார்ந்து நாட்டு துப்பாக்கி மருந்து கிடைக்கும் போது தெருவில் ஆண்களே நடமாட பயப்படுவார்கள். பக்கத்தில் ஓடுகிற காவிரிக்கு அந்த தெரு பெண்கள் சுற்றி வளைத்து மூக்கை தொடுவது போல 4 தெருக்களை பிரதிச்சனம் பண்ணி கொண்டுதான் போவார்கள். அவ்வளவு கிளி. அசட்டு பாகிரதி முதல் 2 நாட்கள் அந்தோணி மாத்திரம் திண்ணையில் உட்கார்ந்திருந்த நேரத்தில் குடத்தை தூக்கி கொண்டு 4 தரம் காவிரிக்கு நடந்திருக்கிறாள். டே மருது, நம்ம தெருவுல புதுசா ஒரு பொண்ணு காலில மெட்டியும் கழுத்துல புது மஞ்ச கயிறுமா போகுதே, யாருடா? அந்தோணி வேலைக்காரனிடம் விசாரிக்கிறான். ரகுபதி ஐயாவோட சம்சாரமுங்க. அன்றே அவன் அவளை தனியாக சந்திக்க வேண்டுமென தீர்மானிக்கிறான். நடுப்பகலில் ரகுபதியர் உச்சிக்கால பூஜைக்கு கோயிலுக்கு போயிருந்த நேரத்தில் அந்தோணி அந்த வீட்டுக்குள் சர்வ சுதந்திரமாய் நுழைகிறான். பாதி நிலைப்படியை தலைக்கு அண்டம் கொடுத்தபடி ஈரக்கூந்தலை தலைவிரித்து விட்டபடி நிர்பயமாய் வீட்டில் படுத்திருந்த நேரம். அந்தோணியின் யானை பலத்துக்கு முன் 18 வயது பாகிரதி வெறும் கோழி குஞ்சு. அவன் பெல்ட்டை இறுக்கிக் கொண்டு காலை செருப்பை மாட்டும் பொழுது பூர்ணமத பூர்ணமிதம் பூரா, ஒரு கையில் சிறிய பாதாம் இலையை போட்டு மூடிய வெண்கல பானையையும் மற்றொரு கையில் கோவில் சாவியுமாய் ரகுபதி. ஒரு நொடி பொழுதில் அத்தனையும் புரிந்துவிட உடல் வியர்க்க உள்ளம் பதற கொதித்து நிற்கிறார் அவர். அவன் இவர் லட்சியமே பண்ணாமல் தலையை சிலுப்பிக் கொண்டு போகிறான். கொஞ்சம் நேரம் கையில் பிடித்திருக்கும் வெண்கல பானையை கூட கீழே வைக்க மறந்து பாகிரதி படுத்திருக்கும் சமையற்கட்டுக்கு அடுத்த இருட்டு நடையை பார்த்து கொண்டிருக்கிறார். நீண்ட கேவலும் ஐயோ ஐயோ என்ற புலம்பலும். இவள என்ன செய்யறது? இந்த பதக்கிற வெயில்ல காவிரிக்கு இழுத்துண்டு போய் தள்ளிவிடலாமா? ரகுபதியின் மனசில் அகங்காரம் விஸ்வபுரம் எடுத்து அடுத்த கணமே தருகிறது. அவன் பண்ண அபியதிக்கு இவளை கொண்டு போடுவது என்ன நியாயம்? அப்போ இவளோட திரும்பவும் நீ குடுத்தல நடத்த போறியா? உன்னால முடியுமா? இவ பக்கத்துல நீ எப்படி நிம்மதியா படுத்துப்பே? ஊர் உலகம் என்ன சொல்லும்? மலைத்து நிற்கிறார் அவர். ஐயோ, சித்த முன்னால நீங்க வந்திருக்க கூடாதா? பாகிரதி ஆறுதல் தேடும் குழந்தையைப் போல கதறிக்கொண்டே பாய்ந்து வந்து அவரை அணைத்த போது உடம்பை சாக்கடையில் போட்டு புரட்டி எடுத்தார் போல கூசுகிறது ரகுபதிக்கு. இந்தா தள்ளி நில்லு. அவரது குரலை அவருக்கு அடையாளம் தெரியவில்லை. காலை வரையில் தன்னிடம் இருந்த நூலினை கூட விலக விரும்பாத தன் கணவர் இப்பொழுது எங்கோ கைக்குட்டாத தூரத்தில் நிற்பது போல பாகிரதிக்கு தோன்ற அவள் இன்னும் பெரிதாக அழுகிறாள். என்ன அப்படி பார்க்காதீங்கோ, எனக்கு பயமா இருக்கு. வெளியில போ. அவரது வார்த்தைகள் தந்த அதிர்ச்சியில் துள்ளி நிமிர்கிறாள். நிஜம்தான், இனிமே 2 பேரும் சேர்ந்து ஒரே வீட்டுல இருக்க முடியாது. ராத்திரியே நான் இந்த இடத்தை விட்டு போறேன். எங்க போறேன்னு சொல்ல முடியாது. இனிமே ஒரு க்ஷணம் கூட இந்த ஊர்ல நான் இருக்க மாட்டேன். இப்படி சொல்லாதீங்கோ, எனக்கு உங்களை விட்ட யாரு இருக்கா? நீங்களே கழுத்தை நிறுத்தி கொண்டு போட்டுடுங்கோ.
அவள் அழுகிறாள். ரகுபதியின் கால் இரண்டையும் கெட்டியாக பிடித்துக் கொண்டு புலம்புகிறாள். மார்பிலும் வயிற்றிலும் அடித்துக்கொண்டு கதறுகிறாள். எப்படி இவரால் இந்த மாதிரி பேச முடிகிறது? இவர் இல்லாம இந்த ஊர்ல எனக்கு யாரு தெரியும்? கடவுளே கடவுளே, இது என்ன சோதனை! அன்று இரவோடு இரவாக வீட்டை பூட்டிக் கொண்டு தெருவில் இறங்கி நடந்தவர்தான் ரகுபதி. காலை பிடித்துக்கொண்டு கதறிய பாகீரதியை ஒரு உதறலில் உதறிவிட்டு சென்றவர்தான். ஊரில் பெரிய மனிதர்கள் யாரும் இந்த விஷயத்தில் வாய் திறக்க வழியில்லை. ஊருக்கு பெரிய மனிதனே அந்தோணிசாமி தான். பெற்றோர் இல்லாத பாகீரதி எத்தனை நாள் இந்த ஊரில் வாசல் திண்ணையில் படுத்திருப்பாள்? சாக வேண்டியதென, இத்தனைக்கும் பிறகு எதுக்காக இருக்கணும்? இது ஊர் மக்களின் விமர்சனம். கொஞ்ச நாள் கோவில் வெளி பிரகாரத்தில் வாசம், கொஞ்ச நாள் தபால் ஆபீஸே கதியாய். போனவரிடமிருந்து ஏதாவது பதில் வராதா என்ற தவம். ஊரார் தங்கள் வீட்டை பின்னை திட்டும் பொழுது பாகீரதி மாறி ஒரு நாள் தெருவில் நிக்க போற என்று சேர்த்து திட்ட ஆரம்பித்தார்கள். அன்று யோசித்து யோசித்து ஒரு முடிவுக்கு வந்த அவள் தனது சிறிய துணிப்பையை தூக்கிக் கொண்டு அந்தோணியின் வீட்டு வாசலில் வந்து நிற்கிறாள். துப்பாக்கிக்கு மெருகேற்றியபடி உட்கார்ந்திருந்தவன் எதிரில் நிழலாட நிமிர்ந்து பார்க்கிறான். 2 பெரிய கம்பளி பூச்சிகள் படுத்து கிடப்பது போன்ற புருவங்கள் மேலே ஏற அவன் திடுக்கிட்டு போகிறான். எதிரில் நிற்பவளின் பார்வையா அது? இந்த பார்வையை அன்றே இவன் ஏன் தரிசிக்காமல் போனான்? மெல்ல துப்பாக்கியை சுவரில் சாய்த்துவிட்டு எழுந்து நிற்கிறான். இதுவரையில் அவனிடம் தன்னை இழந்த எந்த பெண்ணும் திரும்ப வந்து இப்படி தன் வீட்டு வாசலில் நின்று செங்குத்தாய் ஈட்டியை சொருகுவது போல பார்த்ததில்லை. நான் இனி இங்கதான் இருக்க போறேன். அவள் தடதடவென உள்ளே நுழைகிறாள். மருது திறந்த வாயை மூட மறந்து பார்த்து கொண்டிருக்கிறாள். இந்த வீட்டுல பொம்பளைங்க யாரும் இல்லமா? மருது கொஞ்சம் தைரியம் வந்து சொல்ல, தெரியும். பதில் அளித்துக் கொண்டே வீட்டின் 2ஆம் கட்டுக்கு போகிறாள். துப்பாக்கியும் கையுமாக பின்தொடர்ந்த அந்தோணியை அந்த 2ஆம் கட்ட நுழைவாசலில் அடியெடுத்து வைக்க விடாமல் தடுக்கிறாள். அங்கே நில்லு. இந்த வாசப்படி தாண்டி இந்த பக்கம் வரக்கூடாது. எந்த காரணத்துக்காகவும் வரக்கூடாது. உள்ளே வந்தா என் பிணத்தை தான் பார்ப்பேன். மந்திரத்துக்கு கட்டுப்பட்டவன் போல அங்கேயே நிற்கிறான் அந்தோணி. பொண்டாட்டி பிள்ளை யாரும் இல்லாமல் தனிக்காட்டு ராஜாவாக வாழ்ந்து கொண்டிருக்கும் அந்தோணி வீட்டுக்குள் என்ன தைரியத்தில் நுழைந்தாள் அவள்? தனியாக அவள் சமைத்து சாப்பிட அந்தோணி பாத்திரங்களையும் பண்டங்களையும் வாங்கி போடுகிறான். 2 வேளையும் காவேரி போய் குளித்துவிட்டு தண்ணீர் எடுத்து வரும் பாகீரதி இப்பொழுது வம்புகளை லட்சியம் செய்வதில்லை. காவேரியிலிருந்து தண்ணீர் எடுத்து வரும் பாகீரதி வீட்டுக்குள் நுழையும் போதே தோட்டத்திலிருந்து கொஞ்சம் செம்பருத்தி பூக்களை பறித்து கொண்டுதான் உள்ளே நுழைவாள். அந்தோணியின் வீட்டு நடுக்கூடத்தில் பளிங்கை கல்லான பெரிய அன்னை மேரியின் சிலை இருக்கும். 2 பூக்களை அந்த பொம்மைக்கு சாத்திவிட்டு தனது இருப்பிடத்திற்குள் புகுந்து கொள்வாள். அந்தோணி நடுக்கூடத்தில் உட்கார்ந்திருந்தாலும் அவனை நிமிர்ந்து கூட பார்க்க மாட்டாள். உன்னுடன் எனக்கு என்ன பேச்சு என்பது போல. அன்று பொறுக்க முடியாமல் அவன் வாய்விட்டு கேட்கிறான், அம்மா கொஞ்சம் நில்லு. அவனது வார்த்தைகளுக்கு கட்டுப்படும் அளவுக்கு அவனிடம் மதிப்பு எதுவும் இல்லையாயினும் அவன் அம்மா என்று அழைத்து தோணி அவளை சற்று நிற்க வைக்கிறது. இனி அந்தோணிசாமி எடுக்கப் போகும் முடிவு என்ன? அதற்கு பாகீரதி கொடுக்கப் போகும் பதில் என்ன? தெரிந்து கொள்ள கேளுங்கள் அனுராதரமணனின் சிறை சிறுகதையை உங்கள் ஹர்ஷா ஸ்டோரி டெல் சேனலில்.